வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங். நம்ம போன வீடியோவில் எப்படி இந்த ஒயர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வேறு ஒரு கலரில் போட்டு காமிச்சோம். இந்த இடத்துல 4 ஸ்டேஜில் போட்டோம். ஃபஸ்ட்டு பார்ட்டாக நான் அதில் போட்டிருப்பேன். இந்த இடத்துல எப்படி நம்ம வந்து ஜாயின் பண்ணுறது, அதுக்கப்புறம் அடுத்த பிட் ஒயர் எப்படி இது ரோல் ஒயர் எப்படி ஜாயின் பண்ணுறது இந்த இடத்துல, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே எப்படி ஜாயின் பண்ணுறது, இதில் வந்து எப்படி லாஸ்ட்டில் முடிக்கிறது அப்படின்றது ஒரு 4 ஸ்டேஜில் நான் போட்டிருப்பேங்க. 4 ஸ்டேஜில் 4 கலரில் கூட நான் போட்டிருப்பேன். அதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் தொடர்ச்சி பாருங்கள். ஆனால் நான் இந்த கூட வந்து அதில் போடலை. இது வந்து 1.5 ரோல் கூட, நான் போட்டது வந்து 3 ரோல் கூட போட்டு காமிச்சேன். நான் அதோடைய மாடல் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து ஆரம்பித்து இதை வந்து ஃபுல்லாக போடுறது எப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அடியிலேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணேன். சரி, இதிலே நம்ம முடிக்கிறதையும் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இதில் வந்து ஒரு 2-3 ஒயர் வந்து இந்த இடத்துல சின்னதாக போயிடுச்சுங்க. ஒரு 2-3 ஒயர் வந்து ரொம்ப குட்டியோடு சொருகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாயிடுச்சு. வெட்டும்போது கொஞ்சம் சின்னதாக போனதுனால என்னால் வந்து இந்த கூடையை வந்து அந்த வீடியோவில் லைவாக காமிக்க முடியல. அதனால் இதை வந்து நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சொருகிட்டு, சரி வேறு இதுக்காக நம்ம உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வந்து வேறு ஒரு கூடை இப்போ வந்து போட்டது. இது 1.5 ரோல் கூடை. இப்போ இதே மாடலில் தான் நான் அதில் போட்டிருப்பேன். இப்போது அந்த அந்த கூடை வந்து 9, 9, 27, 28 பூவில் போட்டது. இது வந்து நம்ம 19 பூவில் போட்டிருக்கோங்க. 19 பூ. இங்கே வந்து மேலே வந்து 20 வருஷம் போட்டிருக்கோம். இப்போ இதில் 1 மடித்து நம்ம சொருகிடுவோம். உள்ளே மடித்து சொருகிட்டா மீதி 19 லைன் இதில் இருக்கும். இதில் நான் மாடல் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த கூடையை காமிச்சேன்னா உங்களுக்கு புரியும். இது வந்து ஏணிப்படி முடித்து போடாத கூடை. நம்ம வந்து அந்த 4 கூடையுமே நான் காமிச்சது வந்து உள்ளே ஏணிப்படி முடித்து போடாமல் எப்படி போடுறதுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இது நம்ம சொருகிட்டு இது எப்படி சொருகுதுன்னு மட்டும் இதில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் அதை உள்ளே காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம இதை முடிச்சிருச்சு. இதை கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு இந்த ஒயரை வந்து இந்த இடத்துல இப்படி சொருகிக்கலாம். அதே லைன்லேயே நம்ம போட்டு வந்தோம் இல்லைங்களா, மேல் வரிசை, அதுலேயே சொருகிடுவோம். இப்போ எல்லா ஒயருமே சொருகியாச்சு. நான் வந்து 2 ஸ்டெப்பு இந்த கூடையில் நான் சொன்னேன். என்னென்னா, இந்த பக்கம் ஆரம்பிக்கிறது இதுலேருந்து நம்ம ஏணிப்படி முடிச்சோன்னா இடையிலேருந்து ஆரம்பிப்போம். நம்ம இந்த கூடையில் வந்து இந்த ஃபஸ்ட்லேயே நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒயர் வந்து ஃபஸ்ட்டில் உள்ள லைன் உள்ள ஒயர் வந்து உள்ளே போயிருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 கீழே இருக்கும். அதுக்கு மேல் வரிசை செகண்ட் இதிலே ஏறினதுனால இந்த 6வது லைன் வந்து இதில் மேலே ஏறி இருக்கும் பாருங்கள். அடுத்த கலர் வந்து இதில் ஏறி இருக்கும். இப்போ இது வந்து கொஞ்சம் ஏற்றமும் தாழ்த்தமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஏணிப்படி முடிச்செல்லாம் ஒரே ஈவனாக இருக்கும். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். அதுதான் இந்த ஒரே ஒரு இது. அடுத்தது வந்து நம்ம இந்த இடத்துல மேல் நம்ம எப்படி கரெக்டாக சொருகலாம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு இங்கே இருக்கு பாருங்கள், லாஸ்ட்டில் இந்த 7வது லைன் போட்டதுனால கொஞ்சம் மேலே இது இருக்குது. இது வந்து கீழே இருக்கு பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7. அதே போல் 1, 2, 3, 4, 5, 6, 7. நம்ம ஒன்று வந்து உள்ளே விட்டு அடுத்த லைனில் சொருகுனதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். ஆனால் இதை நம்ம சொருகும்போது சமதளமாக எப்படி சொருகுதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இது தான் மேலே இருக்கிற ஒயர் பாருங்கள். இதை வந்து ஆரம்பத்தில் உள்ள ஒரு 4 ஒயரை வந்து நம்ம எப்போதும் ஒன்று விட்டு ஒன்று சொருகுவோம் இல்லைங்களா, ஒரு பூ விட்டுட்டு 2வது பூவில் தான் நம்ம சொருகுவோம். ஆனால் இந்த இதுக்கு மட்டும் 3வது பூவில் சொருகிறோம். 1, 2, 3வது பூவில் சொருகியிருக்கோம் பாருங்கள். இதுதான் மேலே பூ பாருங்கள். இதான் ஃபஸ்ட்டு. இது 1 விட்டு 2வது விட்டு இந்த 3வது பூவில் சொருகியிருக்கும். நல்லா மடித்து விட்டு சொருகி விட்டுடுங்க. மீதியெல்லாம் நம்ம வழக்கம் போல் எப்போதும் சொருகிற மாதிரி தான் சொருகணும்.
அதே போல் இந்த பக்கமும் ஒரு 4 பூவுக்கு மட்டும் அந்த மாதிரி சொருகினா போதும். இதோ பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு. இதில் 2 3 விட்டு 4ஆவது பூவில் சொருக போகிறோம். நல்லா மடித்து விட்டுடுங்க. இந்த ஒரு கையால் பிடிச்சி மடித்து விட்டுடலாம். இந்த மேலே உள்ள ஒயரை மட்டும் நல்லா உள் பக்கமாக அழுத்திட்டு மடித்து விட்டுட்டு சொருகணும். இப்போ இது 3 ஒயர் சொருகியாச்சு. இப்போ இது 4ஆவது ஒயர் சொருகும். அதுவுமே 4ஆவது பூவில் சொருகிக்கணும். இப்போ வழக்கம் போல் அடுத்தது வந்து நம்ம 3ஆவது பூவிலே சொருகிடலாம். இப்போ பாருங்கள், இதில் 4ஆவது பூவில் சொருகியிருக்கோம். இதை வந்து நம்ம 3ஆவது பூவில் சொருகிடலாம். யூஸ்வலாக நம்ம எப்போதும் சொருகுவோம் இல்லைங்களா, ஒன்று விட்டு அடுத்தது 3ஆவது பூவில் அதே மாதிரி மீதி எல்லா பூவுமே அதே மாதிரி சொருகிக்குவோம். சொருகிட்டு நம்ம பார்த்தோம்னா ஈவனாக இருக்கும். ஒத்தாப்பில் ஒரே மாதிரி சொருகின மாதிரியே இருக்குங்க. இது கொஞ்சம் ஒயர் லெங்க்த்தியாக இருக்கிறதுனால உங்களுக்கு சொருகிறதுக்கு காமிக்கிறதுக்காக தான் போட்டால். அது வந்து கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகிடுது ஒயரு. அதனால தான் அந்த கூடையில் என்னால் காமிக்க முடியல. மீதியெல்லாம் நான் ஃபுல்லாக 3 கூடையுமே முன்னாடியே சொருக்கி முடிச்சுட்டேன். இந்த 4ஆவது ஒயர் உங்கள்கிட்ட டிஸ்பிளேயில் காமிக்கலான்னா அது வந்து கொஞ்சம் ஒயர் பத்தலை. இப்போ இது வரைக்கும் நம்ம சொருகிட்டோம் பாருங்கள், மடித்து சொருகிட்டோமா. இப்போ இதில் சொருகும்போது யூஸ்வலாக நம்ம 3ஆவது ஒயரில் சொருகிற மாதிரியே சொருகிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒயரும் இந்த ஒயர் கிட்டத்தட்ட ஒரே பூவிலே சொருகிற மாதிரி இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு சொருகிறது இதில் 4ஆவது பூவில் சொருகியிருக்கோம், இது வந்து 3ஆவது பூவில் சொருகியிருக்கோம். ஆனால் பார்க்கும்போது ஒரே வரிசையில் சொருகின மாதிரியே இருக்கும். அது ஒரே ஒரு டிஃப்ரென்ஷியேட் தான் இதில். அதே போல் இனிமேல் அடுத்தடுத்த ஒயருமே எல்லாமே ஒன்று விட்டு அடுத்தது 3ஆவது பூவில் சொருகிடணுங்க. இதுக்கப்புறம் இனிமேல் கூட ஃபுல்லாகவே நம்ம 3ஆவது வரிசையில் தான் நம்ம சொருக போகிறோம். இப்போ நான் இது வந்து மாடலுக்கு தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லி காமிச்சிருக்கேன். இப்போ இந்த ஒயர்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டுட்டு அடுத்த பூ போடுறோம் பார்த்திங்களா, அதில் வந்து கொஞ்சமாக லைட்டாக விட்டுட்டு சொருகிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கூட வெயிட்டு வச்சு இழுக்கும்போது அது உள்ளே போயிடும் அந்த பிட்டு ஒயரு. இது வந்து கொஞ்சம் ஒயர் பத்தாதனால இடையில வந்து ரோல் ஒயர் ஜாயின் பண்ணேன். அதே மாதிரி அந்த கூடைங்களையும் நான் அது மாதிரி எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிச்சிருப்பேன். இப்போ இது நம்ம கூடையில் கைப்பிடி போட்டுட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இழுக்கும்போது ஒயர் நார்மலாகிடும். இப்போ இதுதான் வந்து சொருகிற மெத்தடு. இப்போ இதே மாதிரி சொருகிட்டோம்னா இப்போ இந்த மாதிரி நமக்கு கூட வந்துடுங்க. இப்போ பாருங்கள், ஒத்தாப்பில் இருக்கு பாருங்கள். நம்ம அதில் ஏணிப்படி முடிச்சு போட்டு எப்படி சொருகுவோமோ அதே மாதிரி ஒத்தாப்பிலே இருக்கு பாருங்கள். எங்கேயுமே நம்ம வந்து ஒரு இது விட்டுட்டு சொருகின மாதிரியே தெரியாது. உள்ளே அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டால் அந்த ஒன்று அப்படி ஒயர் ஏறி இருக்கும் பார்த்திங்களா. ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஜாயின் பண்ணும்போது இந்த இப்படி ஒயர் வந்து க்ராஸாக ஏறி இருக்கும். ஆனால் இதில் வந்து ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். இந்த கூடையில் பாருங்கள், தெரியவே தெரியாது. நம்ம உள்ளே ஜாயின் பண்ண ஒயரோ எதுவுமே தெரியாது. கரெக்டாக
ஒரே மாதிரியே இருக்கு பாருங்கள். அதனால தான் இந்த கூடை வந்து இந்த ஆரம்பத்தில் நம்ம இதில் போடும்போது மட்டும் இந்த இடத்துல போட்டிருக்கோம் பாருங்கள். ஆனால் தெரியாது நம்ம இதிலேருந்து தான் 4 ஒயரில் சொருகியிருப்பேன். அது அதில் சொருகி காமிச்சேன் பார்த்தீங்களா, அதில் ஒரு 4 ஒயர் மட்டும் இதில் சொருகியிருப்பேன். எந்த இடத்துலையுமே தெரியாது பாருங்க, ஒத்தாப்பில் இருக்கும். இது ஃபஸ்ட்டு நம்ம அடி போட்டு அடியிலேருந்து ஆரம்பித்த கூடை. இது வந்து நம்ம செகண்ட் லைனில் ஆரம்பித்தோம் பார்த்தீங்களா, இதுலேருந்து ஆரம்பித்து போட்ட கூடை. இப்போ இதுலேயுமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் நான் வந்து 4 பூலை சொருகியிருப்பேன். ஆனால் இதுலேயுமே பாருங்கள், சொருகி முடிச்சிட்டோம்னா ஒன்றுமே தெரியாது, ஒரே ஈவனாக இருக்கும். அதே போல் உள்ளேயுமே ஏணிப்படி முடிச்சு போட்டால் எந்த சூடுமே இருக்காது. ஏணிப்படி முடிச்சு நம்ம போடலை, ஒரே நேராக ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோல் ஒயர் வச்சு போட்டதுனால கூட உள்பக்கம் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் சூப்பராக இருக்குங்க. அதே போல் இது வந்து மேலே ஸோ இந்த இடத்துல 3வது இடத்துல சொருகி நான் 3வது ஸ்டேஜில் உள்ளது காமிச்சது இது பாருங்கள். இதுவுமே எல்லாமே இந்த ஜாயின் பண்ண ஒயர் எல்லாத்தையும் வெட்டிட்டு சொருகியாச்சு. இதுலேயுமே வந்து ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா எந்த பிசுறுமே நமக்கு இருக்காது. அதுபோல் இதுவும் இதுலேயும் பாருங்கள், உள்ள பிசுறு இருக்காது, ஒத்தாப்பில் இருக்கும். இதுதான் நம்ம வந்து அடியிலேருந்து நம்ம போட்டு ஆரம்பித்தது. அடி ஃபஸ்ட்லேருந்தே நம்ம வந்து ஃபஸ்ட் லைன்லேருந்தே போட்டு உங்களுக்கு ஆரம்பித்த கூட இதுதான். உங்களுக்கு முடிச்சுட்டு நம்ம சொருகி காமிக்கலான்னு பார்த்தேன். ஆனால் ஒயர் கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருந்ததுனால இந்த மஞ்சள் கலர் ஒயர் கொஞ்சம் கம்மியாக போயிடுச்சு. அது ஒரு 2-3 இதில் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சொருகுனதுனால சரி உங்களுக்கு அது சிரமமாக இருக்கும் போடுறதுக்கு. அதனால் 7.25 அடி தான் எல்லாமே. ஆனால் இது வந்து கிளாஸ் ஒயரு இருந்தாலும் பத்தலை, என்னன்னு தெரில. கொஞ்சம் இந்த எல்லோ கலர் ஒயர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக போயிடுது. மீதி ஒயர்லாம் கரெக்டாக இருக்கும். ஆனால் அதே மாதிரி உள்ளேயும் ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். ஸோ நம்ம ஏணிப்படி முடிச்சு போடாமல் இதே மாதிரி போடுறதுக்காக போடலாம் இப்படியும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் வந்து இந்த 4 ஸ்டேஜும் போட்டேங்க. இப்போ இது எல்லாமே ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு. ஒரு 5 ஒயர் போட்டு கைப்பிடி இது எல்லாத்துக்குமே போடணும். போட்டோம்னா கூடையோட இது முடிஞ்சிடும். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரே அட் எ டைமில் 4 கூட போடலாம், 5 கூட போடலான்னு சொன்னேன் இல்லைங்களா, அது மாதிரி இது நம்ம போட்டாச்சுங்க. நமக்கு ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம மனசுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை எடுத்து நம்ம ஒரு 4 லைன் 5 லைன் டைம் கிடைக்கிறப்ப போட்டுக்கலாம். இல்லை ஒரே கூடையை போட்டு முடிச்சுட்டு கூட சில பேர் அடுத்தது போடலாம். நான் வந்து கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக எப்படியும் போடலான்றதுக்காக இந்த வீடியோ போட்டு காமிச்சேங்க. வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம SM கிராஃப்ட் அண்ட் கார்டனிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்னு ஒரு சிம்பிள் காட்டும். அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. நான் இதனுடைய ஃபஸ்ட்டு பார்ட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு அடி போட தெரியாதவங்க ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜில் எப்படி ஒயர் ஜாயின் பண்ணுறதுன்றதையும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். லாஸ்ட்டில் எப்படி ஒயர் சொருகிறதுன்றது நான் வந்து வேறு ஒரு கூடையில் உங்களுக்கு சாம்பிளுக்கு போட்டு காமிச்சிட்டேங்க. அதே மாதிரியே போட்டுட்டிங்கன்னா இது ஒரு மாடலில் நம்ம ஏணிப்படி முடிச்சு போடாமல் இதை போடுறதுக்கு சில பேருக்கு ஏணிப்படி முடிச்சு சிரமமாக இருக்கும். அது போடாமல் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி போட்டுக்கலான்றதுக்காக நான் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு இனிய வீடியோவை சந்திப்போம். அண்டில் தென் see you. டாட்டா பாய்.